இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்டி ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹை லெவல் ஆஃப் பிபி. ஓகேவா? அந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்டி ஹைப்பர் டென்ஷன் தராங்கன்னு தெரியும் இல்லையா? தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் ஏஜென்ட்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர்னா ஐ, டென்ஷன்னா பிளட் ப்ரெஷர் இல்லையா? ஹை பிளட் ப்ரெஷர் தான். இப்போ நம்ம நார்மலாக நம்ம உடம்புல வந்து 80 to 120 mgல வந்து பிளட் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம நார்மலாக இருக்குல்ல உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷர். இப்போ வந்து பிளட் ப்ரெஷர்லேயே வந்து சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர், டயஸ்டோலிக்னு 2 இருக்குது. அது வந்து சிஸ்டோலிக் வந்து எவ்வளோ இருக்குன்னா 120 தான் இருக்கணும். ஓகே, 120 கிட்ட இருக்கணும். டயஸ்டோலிக் வந்து ஒரு 80லேருந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம். 80 கொஞ்சம் 81 82 அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இதுவே சிஸ்டோலிக் வந்து 120க்கும் அபோவாக இருந்ததுன்னா, அதாவது 140 அது மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷனு. அதே மாதிரி டயஸ்டோலிக்கும் வந்து 80க்கு மேலே இருந்ததுன்னா, ஒரு 90 இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே 110 அது மாதிரி போயிடுச்சுன்னா, 100 110ன்னு போயிடுச்சுன்னா அதுவும் ஹைப்பர் டென்ஷன் தான். அதே மாதிரி இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து 2 டைப் இருக்குது. ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷனு. இது ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் தான் நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய காமன் டைப் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். இது வந்து பீப்புளுக்கு வந்து எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும். இது எதனால் வருதுன்னு ரீசனே கிடையாது, அன்னோன் ரீசன், வரதே தெரியாது, எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் வந்து ரீனல் டிஸார்டர், எண்டோக்ரைன் டிஸார்டர், வாஸ்குலர் டிஸார்டர், இந்த மாதிரி டிஸார்டர்னால வந்து காஸ் ஆகக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் தான் இது. இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து ஆன்ஜினால் பார்த்துருப்போம். ஓகேவா? ஆன்ஜினால என்னென்ன வந்ததுன்னு பார்த்தோம். வேசோ டிலேட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸு, அப்புறம் பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸு, பொட்டாசியம் சேனல் ஓப்பனர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அதில் 3 ட்ரக் வந்து காமனாக வரும். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் ட்ரக்ஸு, வேசோ டிலேட்டர்ஸு, அதுக்கப்புறம் பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ், இது 3 ட்ரக் வந்து இதில் காமனாக யூஸ் ஆகும். மிச்சம் இருக்கிறது தான் நம்ம புதுசாக வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னன்னா ஏசி இன்ஹிபிட்டார்ஸ். ஏசின்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இந்த என்சைமால தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து ஆன்ஜியோடென்சின் 2க்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் அதுக்காக அதை வந்து இன்ஹிபிட் பண்ணுறதுனால ஆன்ஜியோடென்சின் வந்து, இது நான் மெக்கானிசமில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மெக்கானிசம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பேர்லாம் மெமரி பண்ண தேவை, ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும். சரி, ஆனால் நம்ம லைனாகவே போகலாம். ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷனு. ஏசி இன்ஹிபிட்னா கேப்டோப்ரில், எனால்பிரில், லிசினோப்ரில். அதுக்கப்புறம் ஆன்ஜியோடென்சின் 2 வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிட்டோடனே அது போய் ஒரு ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ரெசெப்டாரை பிளாக் பண்ணுறதுக்கு கொடுக்கறது தான் ட்ரக்கு. இந்த ட்ரக்கெலாம் வந்து சார்ட்டான்னு முடியும். ஓகேவா? இல்லை லோ சார்ட்டான், வால் சார்ட்டான், கேண்டி சார்ட்டான், அது மாதிரி சார்ட்டான்லேயே முடியும். இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். டையூரிட்டிக்ஸ் வந்து நம்ம போன வாட்டியே டையூரிட்டிக் ட்ரக் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஃபியூரோசிமாய்டு, ஹைட்ரோக்ளோரோ தயாசைடு, ஸ்பைரனோலாக்டானா, அதுக்கப்புறம் கால்சியம் சேனல் பிளாக்ஸ், வேரபாமில், அமினோடிபின், நிகார்டிபின், அதே தான் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனு, ஹைட்ரோலைசின், சோடியம் நைட்ரோப்ரூசைடு, இன்னும் நிறைய ட்ரக் இருக்குது. அமைல் நைட்ரேட்டு, அதுக்கப்புறம் நைட்ரோ கிளிசரின், அது மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது வேசோ டைலேட்டர்ஸில். ஆனால் நம்ம ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து இது தான். ஓகேவா? அப்புறம் பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் வந்து அட்டினானால், ப்ரப்பனானால், மெட்டாப்ரலால், இதெல்லாம் சேம் தான். அப்புறம் ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் வந்து டெராசோசின். இவ்வளோ தான் வந்து டெஃபினிஷன், கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு இப்போ வந்து மெக்கானிசம் ஆக்ஷன் இருக்குது. மெக்கானிசம் ஆக்ஷன் வந்து ஈஸி தான். முதல்ல வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து வருது அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து வந்து நம்ம எப்படி ஆப்போசிட்டாக ட்ரக்கு கொடுக்குறது முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாடியில் வந்து ஆன்ஜியோடென்சின் 1 என்சைம் இருக்கும் இல்லையா? இந்த ஆன்ஜியோடென்சின் 1 என்சைம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஏசி என்சைம், இந்த என்சைமோட ஹெல்ப்னால வந்து ஆன்ஜியோடென்சின் 2 வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்ஜியோடென்சின் 2 தான் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு பொட்டன்ட்டான ஒரு பொருள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக பண்ணுறதுனால நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓரளவுக்கு நம்ம உடம்புல இருந்தால் பரவாயில்ல, கரெக்டான டைமுக்கு வந்து பிளட் ஃப்ளோ வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஆர்கனுக்கு போயிட்டு வரும். இதுவே ஓரளவுக்கு அதிகமாக போயிடுறதுனால தான் என்ன ஆகுதுன்னா பிளட் ப்ரெஷரும் அதிகமாகிட்டு நமக்கு தேவையில்லாமல் ஹைப்பர் டென்ஷனை வந்து காஸ் பண்ணுது. ஓகேவா?
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ஏசி இன்ஹிபிட்டர் இப்போ நம்ம உடம்புல வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகி ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஏசி இன்ஹிபிட்டரை வந்து பிளாக் பண்ண போகிறோம். ஓகேவா? இது பிளாக் பண்ணுறது மூலிமா தான், அதுக்காக தான் இந்த ட்ரக் தரோம். முன்னாடி பார்த்தோம் என்னென்ன ட்ரக்னு, கேப்டோப்ரில், எனாப்ரில்லாம். இந்த ட்ரக் கூட இப்போ நம்ம கிவ் தி ஏசி இன்ஹிபிட்டர் ட்ரக்ஸ். இது என்ன பண்ணுன்னா, பிளாக் தி ஏசி இன்ஹிபிட்டர் பிளாக் பண்ணிது. அதனால ஆஞ்சியோடென்சின் 2 வந்து வரல. இதுக்கப்புறம் வரலன்னா அதுக்கப்புறம் என்ன பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகாது, ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர். ஸோ நம்ம உடம்புல வந்து ஆஞ்சியோடென்சின் 2 வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது வரையும் கன்வெர்ட் ஆகிட்டது வந்து என்ன ஆகுதுன்னா, இது போய் ஒரு ரிசெப்டார் கூட ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகிட்டு வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால தான் நமக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏசி இன்ஹிபிட்டர் ரிசெப்டாரை வந்து பிளாக் பண்ணி போடணும். அதுக்காக இந்த ட்ரக்கு தரோம். என்னென்ன ட்ரக்குன்னு தெரியல, சார்டான் முடியும்னு சொன்னேன்ல, அந்த இதில் லோ சார்டான், பால் சார்டான், கேண்டி சார்டான், அது மாதிரி அந்த ட்ரக் வந்து தரதுனால என்ன பண்ணு, இந்த ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டார் இருக்குல்ல, இதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதனால வந்து ஆஞ்சியோடென்சின் வந்து பைண்ட் ஆக முடியாது. அதனால ஏன்னா ரிசெப்டாரில் போயிட்டு இந்த ட்ரக் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அதனால இது பைண்ட் ஆகிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்காது, பிளட் ப்ரெஷரும் வந்து அதிகமாகாது, ரெடியூஸ் ஆகும், ஹைப்பர் டென்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். சிம்பிள். டையூரிட்டிக்ஸ் எப்படி நம்ம இதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா, டையூரிட்டிக்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும், யூரின் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ட்ரக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, பிளட் வால்யூமை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா யூரின் அவுட்புட் பண்ணால் பிளட் வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணும் இல்லையா, ரீஅப்சார்ப்ஷன் வந்து அப்போ தான் வந்து நடக்காது. இல்லை டையூரிட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். அதை நான் தனியாக வீடியோ போடுறேன். டையூரிட்டிக்ஸும் இருக்குது, தனி டாபிக். இங்கே பாருங்கள், டையூரிட்டிக்ஸும் தனி டாபிக் இருக்குது, அது வீடியோ போடலாம். இப்போ இந்த பிளட் வால்யூம் வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. பிளட் வால்யூமே பிளட்டே இல்லைன்னா அப்போ எப்படி பிளட் ப்ரெஷர் வந்து நடக்கும்? பிளட் வால்யூமே கம்மி ஆயிடுச்சு, அப்போ பிளட் பிபி நடக்காது, ஹைப்பர் டென்ஷனும் வந்து வராது. இதனால தான் டையூரிட்டிக்ஸ் வந்து தரோம். ஓகேவா? வந்து ஃபார்மகாலஜி ஆக்ஷன் பார்த்தோம்னா, இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் தரது மூலியமா என்ன நடக்குதுன்னா, வேசோ டைலேஷன் இருக்குதுல்ல, பிபி வந்து ரெடியூஸ் ஆகுது, பெரிபெரல் வாஸ்குலர் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது. ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர் வந்து தரதுனால வேசோ டைலேஷனில் பிபி எல்லாத்துக்குமே பிபி ரெடியூஸ் ஆகுது. ஈஸியான ஃபார்மகாலஜி ஆக்ஷன் தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஃபார்மகாலஜி ஆஃப் ஆன்டி ஆஞ்சினல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இது ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகேவா? இதை மட்டும் எழுதக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா அவன் ஆக்ஷன்லாம் கேட்கல, ஒன்லி ஃபார்மகாலஜின்னு தான் கேட்குறான். அப்போ வந்து ஃபுல்லாக தான் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டையூரிட்டிக்ஸ் கொடுக்கறதுனால பிளட் வால்யூம் ரெடியூஸ் ஆகி அதே தான். ஏடிஆர் வந்து இப்போ ஹைப்பர் டென்ஷனுக்காக தரது மூலியமாக என்ன ஆகுதுன்னா, ஹைப்போ டென்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்காக பிபி வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஹைப்போனா அது லோ, டென்ஷன்னா இதுதான். ஹைப்போ டென்ஷன்னா அங்கே படித்தோம் இல்லையா பிபின்னு, அதே மாதிரி தான். பிபி வந்து ஹைப்பர்னா அதிகமாகுது, ஹைப்போனா கம்மியாக. நம்ம கம்மி பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக் வந்து என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கம்மி பண்ணி விட்டுச்சானா அதுவே ஹைப்போ டென்ஷன் காசு ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. காஃபு, ஸ்கின் ரேஷஸ், நேசியா, அப்டாமினல் பெயின், அப்புறம் நியூட்ரோஃபினா, அந்த மாதிரியான ஏடிஆர் அட்வர்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து காசு பண்ணும். தெராபிட்டிக்கல் யூஸ்னால் வந்து ஹைப்பர் டென்ஷனை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக, அப்புறம் வந்து இது சிசிஎஃப், அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் சிஆர்எஃப், அப்புறம் கரோனரி ஆர்டரிஸ், இது மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பர் டென்ஷன். ஓகேவா? இவ்வளோ படிச்சிங்கன்னா போதும், ஹைப்பர் டென்ஷன் அழகாக எழுதி மார்க் வாங்கலாம்.